அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். தெளிவான கண்கள், நேர்கொண்ட பார்வை, இதுதான் பயத்தை கடந்த நம்பிக்கை. நிச்சயமற்ற காலங்களில் நம்மை காக்கும் ஒளி. இறைவனிடம் நாம் சொல்ல வேண்டியது நன்றி மட்டுமே. இரவில் படுக்கிறோம், காலையில் எழுந்திருப்பது அவன் கையில். எழுந்திருத்தால் நன்றி நாம் சொல்வோம், இல்லை என்றால் நோயை விட அதை குறித்த அச்சமே பல பேரை கொள்கிறது. இப்போது நாம் வாழும் காலம் பல சோதனைகளை கொண்டது. நிச்சயமற்ற எதிர்காலம், ஒவ்வொரு நாளும் மாற்றமடையும் செய்திகள் மற்றும் சமூகத்தில் பரவும் பயம், இவையெல்லாம் நம்மை உள்விழுந்து விட செய்யக்கூடியவை. ஆனால் இந்த அனைத்துக்கும் மேலாக நம்மிடம் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் நம்பிக்கை. நாம் எல்லோரும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பது உறுதி. அவர் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பிய போது நம் உள்ளத்தில் ஒரு சின்ன கடிதம் பதித்திருக்கிறார். அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தால் தெரியும், உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு பயணம் செய்கிறேன் என்று. எத்தனை பேர் அதை நாம் பிரித்து பார்த்திருக்கிறோம்? இல்லையே. நம் பிரார்த்தனைகளை அவர் கேட்கிறார். கேட்கும் கைகளை வெறும் கையாக விடவே மாட்டார் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நம்பிக்கைதான் நம்மை உளவாகவும் உடலாகவும் வலிமையாக்கும். பயமும் மனசோர்வும் நம் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியவை. நம்முள் ஒளிரும் நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். இந்த உலகம் பிழைக்கும் போராடும் இந்நேரத்தில் நாம் நிச்சயமற்றதிலும் நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். நாளைய அச்சத்தை களைந்து இன்றைய நம்பிக்கையில் வாழ்வோம். ஏனெனில் நமக்குள் இறைவன் இருக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார் என்ற அந்த சீட்டை திருப்பி பார்த்ததினால், பிரித்து பார்த்ததினால் நம் பயத்தை தூர விரட்டுவோம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்ற எம் பாட்டன் பாரதியார் கூறியதை நினைவு கூறி மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.